ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். ஆடி மாத பலன்கள். கும்பராசினியர்களே, உங்களுக்கான ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உச்சம் பெற்ற குருவோடு உங்க கும்பராசிக்கு 6ஆம் இடம் தலைமை தாங்கும் பொறுப்பு, எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி, நிர்வாக பொறுப்பு, தலைமை பொறுப்பு, தொழிலில் மிகப்பெரிய வெற்றி, தொழில் வெற்றிகள், தொழிலாளர்களை வைத்து செய்யக்கூடிய தொழில்களாக மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய இடத்தில், மேலும் அதை மெருகுபடுத்தக்கூடிய அளவுக்கு, புகழ் பெறக்கூடிய அளவுக்கு, நிர்வாக திறமைகளை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சூரியன் வந்து குருவோடு சேர்ந்து சிவ ராஜயோகத்தில் உங்கள் யோகத்தை அதிகப்படுத்துகிறார். அதுதான் இந்த ஆடி மாதத்தின சிறப்பே. அதுதான் இந்த ஆடி மாதத்தின சிறப்பே. சூரியன் கடகத்தில் இருக்கும் பொழுது மேலும் குருவோடு சேர்ந்து சிவ ராஜயோகம், அரசாங்க அரசியல் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு துறையாக இருந்தாலும் உங்கள் பேர் புகழ் அந்தஸ்தோடு உங்களை அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பளபளக்க வைக்கும், உங்களை விறுவிறுப்பு வைக்கும். விறுவிறுப்பாக போவீங்க, பரபரப்பாக போவீங்க, பேரும் புகழும் உங்களை தேடி வரும். எல்லாம் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வருமானம் முன்னேற்றம் பேர் புகழ் எல்லாம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மாறும். அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில், வாகன டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தோப்புத்துறவுகள், விவசாயங்கள், இப்படி பல வகை உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய நிலையில் ஏற்படும். அதே கும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ உள்ள காலங்களில் நிறைய பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு ஆவணியில் பத்திரம் போடக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். பூமிகள் நிறைய பெரிய பூமி, விவசாயம் சம்பந்தப்பட்ட தோப்புகள், எஸ்டேட்டுகள், அதே மாதிரி ஏலக்காய் எஸ்டேட்டு, புரிஞ்சுட்டீங்களா? ஏலக்காய் எஸ்டேட்டு, அதே மேலே தென்னந்தோப்புகள், இப்படிப்பட்ட ஒரு டீ எஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமாக ஒரு பேசி முடிக்கப்படுகின்ற ஒரு ஆடி மாதம். அது ஆவணியில் உங்களுக்கு பத்திரம் போடுற அளவுக்கு வந்துடும். முக்கியமாக அது நடக்கும், நடந்தே தீரும். கும்பத்திற்கு வம்பாக சொத்துக்கள் வந்து சேரும். இது வேணா இன்னைக்கு வச்சுக்கங்கண்ணே, கும்பத்திற்கு வம்பாக சொத்துக்கள் சேரும். தெம்பா இருக்கலாம், நம்பி செய்யலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படி யோகம்லாம் இருக்கு அப்படின்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்மன் உங்களுக்கு இப்படிப்பட்ட யோகத்தை உங்கள் தலையெழுத்தாக இந்த ஆடி மாதம் எழுதியிருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அது கீழே உள்ள நம்பர் இருக்குது, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மற்றபடி உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகம்லாம் கும்ப இந்த கடகத்துக்குள்ள, இந்த கடகராசி சிவராஜ் யோகத்தில் சூரியன் இருப்பது அந்த ஆடி மாதம் மிகப்பெரிய சிறப்பான ஒரு யோகம். மேலே கும்பத்திற்கு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் வந்து புதன் வீட்டிருக்கிறார். பேர் அதிர்ஷ்டம். ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணாலும், ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர்னு நீங்கள் விற்க முடியாத சொத்தெல்லாம் விற்று பெரிய செல்வம், மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய செல்வம். புரிஞ்சுட்டா? அதாவது ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக சில நல்ல வெற்றிகளை அடையக்கூடிய, மிகப்பெரிய சாதனையாளராகக்கூடிய, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஒரு ஆடி மாதமாக அமைந்து விடுகிறது. ஆடி மாதம் என்றால் அச்சப்பட வேண்டிய கிரக அமைப்புகள் வலிமையா இருக்கு. ஆடி மாதத்து இந்த மாதிரி ஆடி மாதத்துல இப்படிப்பட்ட யோகம் எந்த ஆடி மாதத்துல வராது, எந்த ஆடி மாதத்துல வராது. அப்படிப்பட்ட யோகம் இருக்கு. இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது பொது பலன். இது தெளிவா தெரிஞ்சுக்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா?